சௌரம் காரியத்துக்கு அதனால எந்த காரியமா இருந்தாலும் ஜெபிங்க. ஒரு பாட்டு படிச்சு நான் செய்திக்குள்ள கிடைச்சலேன். என் ஜபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். சொல்லுவோமா? எல்லாருக்கும் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாதான் நம்ம இந்த பூமியில கடந்து செல்ல முடியும். என் ஜபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் நம்மளை வச்சு பாதுகாக்கிறாராம். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. என் ஜபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, விலகவில்லையே. என் ஜபத்தை கேட்கிறார், எனக்கு அருள். சொல்லுவோமா எல்லாரும்? என் ஜபத்தை கேட்கிறார். சொல்லுங்க எல்லாரும். என் ஜபத்தை அப்பா கேட்பாங்க. எங்க அப்பா நான் ஜபிச்சா எங்க அப்பா கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. கடலின் அலையெல்லாம் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கவலை இல்லையே, கர்த்தர் செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜபத்தை சொல்லுமா? நல்லா சொல்லுவோம் இந்த வார்த்தையை. செல்வி யாராவது வாசிக்க செல்வி. அக்கா இவ்வளவு நேரம் நீங்க பேசுன ஒண்ணுமே கேட்கல. என்னன்னு தெரியல செல்வி. கட்டாய் இப்போ அதாவது இப்போ வைஃபை கனெக்ஷன் வந்துட்டு அதனால கட்டாயி போயிருக்கோம். இல்ல இந்த இது வாசத்தை வசனத்தை வாசி செல்வி. எனக்கு என்னமோ தெரியல, அது பாரு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு. ஆவியானவர்தாமே தடைகளை நீக்கப்படுங்க, தடைகளை நீக்கப்படுங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமேன். ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எந்த காரியம் ஒரு பர்வதமா இருக்குது. அல்லேலூயா. எந்த காரியம் ஒரு கஷ்டமா நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் அது நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்குது. அந்த காரியங்களை கர்த்தர் கடந்து வர செய்வாராக. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எந்த காரியம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஃபேமிலியில மெயினா நான் என்னன்னா, இப்ப எந்த தங்கச்சி காரியத்துக்காக ஜெபிக்கணுமோ உடனே நாங்க இப்ப எங்க தம்பி ஒய்ஃப்னா இல்சி நம்ம அந்த காரியத்துக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் ஜெபிப்போம். அதே போல இப்ப சகோதரி காரியத்துக்கும் இப்ப நாளைக்கு அவங்க டிஓபிஸுக்கு போறோம்னா நம்முடைய எல்லாம் வந்து தெரியும். எல்லாம் இங்க வந்தது எல்லாமே விட்டு ஆர்டர் எல்லாமே அவளுக்கும் காப்பி இருக்குது. ஆனாலும் கூட என்னது, நம்ம முதல்ல போய் சொல்ல வேண்டாம். வந்துட்டானே பழையபடியும் கேட்டு என்ன மாதிரி பேசு. அவியானவரே என் வாயிலிருந்து நீங்க பேசுங்க, நான் எதுவும் பேசக்கூடாது ஆண்டவரே. அவங்க உடனே உங்களுக்கு அனுப்பிட்டோமா தேவாபிஸ்ன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் என்ன செய்யணும், இன்னைக்கு கிரியை செய்வார். இன்னைக்கு சாயங்காலம் பழையபடியும் நாளைக்கு அங்க போறானா இன்னைக்கு சாயங்காலம் 2 பேரும் நினைச்சுவோம் நினைஞ்சு ஜெபி. இப்படித்தான் இன்னைக்கு காரியங்களை. நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப பாருங்க ஆவியானவர் ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். என்ன தரிசனம்னா, அது பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னா ஒரு முதல மாதிரி இருக்கு. அது இப்போ அது அந்த வாயிலிருந்து அது விடுபட்டு அது பாத்தீங்கன்னா அந்த சர்ப்பத்தின் வாய் போலவும் திடீர்னு பார்த்தா என்னது ஒரு முதலை.
அதுக்குள்ள ஒரு உருண்டையா ஒரு பந்து போல அப்படி இருந்த மாதிரி காமிச்சு, இப்போ அது வாய் பாருங்க, யாரோ வாயை கிழிச்ச மாதிரி என்ன ஆயிட்டு, அது கிழிஞ்ச மாதிரி ஆயிட்டு அந்த வாய். அந்த சர்ப்பத்தின் வாய் ஆண்டவர் நினைச்சு அதுக்கு தலையை நம்மளை நசுக்க சொல்லியிருக்காரு. அப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வாய்க்குள்ள எனது வச்ச மாதிரி, ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டு, அது வெளியே வந்துட்டு. ரீமா தச ரக ரபா கர தோரா கமி கர தோரி கபா கர தோரா ரிகா லதா சோரி கம கர தோரா ரிகா பார தோரி கபா கர தோரா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் காரியங்கள் ஒருவேளை சத்துரு என்ன செய்யறான், அல்லேலூயா, அதை தடை பண்ணி வைத்திருக்கிறானா. இன்னைக்கு எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த வாயை யாரோ கிழிச்ச மாதிரி, அன்னைக்கு பாருங்க, அந்த சிங்கத்தின் வாயிலிருந்தும் அந்த கரடியின் வாயிலிருந்தும் அந்த ஆட்டுக்குட்டியை மீட்ட, ஆமா ஆமா, தாவீது, கர்த்தருடைய தாசனாகிய தாவீதுக்குள் இருந்த அந்த அபிஷேகம் இன்னைக்கு இணைப்பில் வந்த எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. ஆமா, இன்னைக்கு அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்ச அந்த அபிஷேகம் இன்னைக்கு அது வாய் கிழிபட்டுச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒரு வாய்க்குள்ள ஒரு பந்து போல இருந்தது, இன்னைக்கு என்ன ஆயிட்டு, அது வாய் கிழிபட்டு உள்ள இருந்து வெளியே விழுந்துட்டது. இப்போ இன்னைக்கு ஏதோ ஒரு வாய்க்குள்ள அகப்பட்டது போல அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி, ஆமென். ஆனா கர்த்தருடைய தாசனாகிய தாவீதுக்குள் இருந்த அந்த தேவ பலம் சிங்கத்தின் வாயை கிழிச்சாரு, கரடியின் வாயை கிழிச்சாரு. அந்த ஆட்டுக்குட்டி மீட்கப்பட்டது. ஆமென். இன்னைக்கு எந்த ஆத்துமா இப்படிப்பட்டதான பொல்லாத சாத்தானின் பிடிக்குள் வஞ்சக அந்த சர்ப்ப, ஆமே, சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம், அப்படிதானே, எவனை விழுங்கலாமோ என்று அவன் என்ன செய்யறானோ வகை தேடி சுத்தி திரிகிறானா. எந்த தேவ பிள்ளைகள், எந்த கர்த்தருடைய ஊழியர்கள், ஆமேன், யார், எந்த ஒரு ஆத்துமா இப்படி சிங்கத்தின் வாயில் கரடியின் வாயில் அகப்பட்டாலும் சரி, வாயை கிழிச்சாச்சு இன்னைக்கு. ஆமா, ரக்கமர தோரி கபக்கர தோரா அதிகட தோடி ஜக்கட தோடி ஹிமாக்கட தோடா டபா டசி டகால் டோதி சட தோடா டக்கட தோடி ஹிடா தட சோடிக்கட தோடா. ஆமேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற கர்த்தர், அப்படிதானே. எத்தனை பேர் உங்க கரங்களை ஆண்டவர் சத்துருவ கிழிக்கிற அந்த அபிஷேகம், அவன் வாயை கிழிக்கணும். ஆமா, அந்த வாய்க்குள் பிடிபட்ட ஆத்துமாக்களை விடுவிக்கணும் நம்ம இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை, ஆமேன், விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை இன்னைக்கு இந்த சாத்தானின் வாய் கிழிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அந்த சர்ப்பத்தின் வாய், ஆமா, அந்த அல்லேலூயா, இன்னைக்கு சிங்கத்தின் வாயை கிழிச்ச மாதிரி இன்னைக்கு அது வாயை கிழிச்சு, முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு முதல போல கிழிச்சாச்சு வாய. அதுல இருந்து இன்னைக்கு அந்த ஆத்துமாவை தேவன் மீட்டு விட்டார். யார் இப்படி ஒரு மரண பிடியில், ஆமேன், இந்த இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள் குடும்பங்களிலே இந்த சாத்தானின் அந்த பிடியில, யார் மரண பிடியில, ஆமா, மரண பிடியில எவனை விழுங்கலாமோ என்று சுட்டி திரிகிற அந்த சாத்தானின் பிடியில, அந்த சிங்கத்தின் பிடியில யார் இருந்தாலும் சரி, அது வாய்க்குள்ள இருந்தாலும் சரி, கிழிச்சு எடுத்தாச்சு இன்னைக்கு வெளியே. ஆமா, அது சிங்கத்தின் வாய். அவன் விழுங்க அந்த எப்படி ஆட்டுக்குட்டிய அதை கொண்டு போகும்போது வாயை கிழிச்சது போல இன்னைக்கு அந்த சாத்தானின் வாய் கிழிக்கப்பட்டது. ஆமேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் பலமாய் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னைக்கு வல்லமையா நம்ம மத்தியில எழுந்தருளி இருக்கிறாரு. ஆமா ஆமா, இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட மரண போராட்டத்துல எத்தனை பேர் இருந்தாலும், அன்னைக்கு நான் போன வாரமும் கர்த்தர் இதைத்தான் பேசினாரு. பட்ட மரம், ஆமேன், பட்ட மரம் துளிர்க்க ஆரம்பிச்சதை காமிச்சாங்க. அதே போல ஆண்டவர் போன வாரமும் இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. மரண பிடியிலிருந்து, கேன்சர் வியாதியிலிருந்து, மரண பிடியிலிருந்து, ஆமேன், மீட்கப்பட்ட ஒரு நபரை தேவன் சொல்லிதான் அந்த மரத்தை காமிச்சாரு. இன்னைக்கும் கர்த்தர் பாருங்க, ஒருவேளை அந்த வசனம் அல்லேலூயா ஆண்டவர் பேசினாலும் இன்னைக்கு கர்த்தர் அந்த சாத்தானின் பிடியிலிருந்து, அந்த சர்ப்பத்தின் பிடியிலிருந்து, அந்த சர்ப்பத்தின் வாயிலிருந்து, ஆமேன், மரண வாசல் வரைக்கும் போனவங்களை இன்னைக்கு ஆண்டவர் விடுவிக்கிறார். மரணத்தின் பிடியிலிருந்து. அல்லேலூயா. இந்த இணைப்பில் வந்து தேவ பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், இல்ல இந்த நாள்ல ஆஸ்பத்திரி வீடுகள்ல சுகவீனம் பலவீனமா யாரெல்லாம் மரணம் வரைக்கும், ஏன்னா கொஞ்சம் கழிச்சா விழுங்கி இருக்கும், மரணம் வரைக்கும் போய், ஆனா அந்த வாய்க்குள்ள இருந்து மீட்கிறது லேசான காரியமா? சிங்கத்தின் வாயிலிருந்து யாராவது வாயை கிழிக்க முடியுமா? ஒரு அல்லேலூயா ஆட்டுக்குட்டி வாயை கிழிச்ச மாதிரி கிழிச்சு போட்டாரே, அப்படிதானே.
ஆட்டை வேணா என்ன செய்யலாம், யாரும் பிடிச்சபடி செய்யலாம். ஒரு நாயையும் செய்ய முடியாது, ஒரு சிங்கத்தை பக்கத்துல போக முடியுமா? ஆனா அன்னைக்கு அந்த சத்துருவாகிய சாத்தானை, ஆமா, அவனுடைய பிடியிலிருந்து இன்னைக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை விடுவிக்கிறார், விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம். நான் சொல்ற வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். 4:9 நினைக்கிறேன். எடுங்க, ஒருத்தர் வாசிங்க எடுத்து. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று. ஆகாய் 2:9. 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அக்கா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அது என்னமோ தெரியல, அந்த ஸ்கிரீன் ஒரு மாதிரி ஆகுது. இந்த சைட்ல ஒண்ணு வருது பத்தியா, இந்த டேன் பண்ற மாதிரி ஒரு ரவுண்டு, அதுல கை வருது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் தீர்க்க தரிசனமா உங்ககிட்ட சொல்றாரு. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம். ஒருவேளை நாம் ஊழியத்திலே கடந்து வந்த பாதையில எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இதுவரை நம்முடைய செய்த ஊழியங்கள், இதுவரை நம்ம கடந்து வந்த பாதைகள், இதுவரை அல்லேலூயா நம்ம வாழ்க்கையில வந்த காரியங்கள், எந்த போராட்டம் வந்தாலும் சரி, அல்லேலூயா, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்குமா? எது பெரிதா இருக்குமா? முந்தின ஆலயத்திலும் மகிமை இருந்தது. அந்த சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்திலே அல்லேலூயா தேவனுடைய மகிமை, அல்லேலூயா மகிமை மேகம் வந்து இருந்துச்சு. முந்தின ஆலயத்துல மகிமை இருந்துச்சு. ஆனா அந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். ஒருவேளை அந்நிய தேசத்துல அடிமைப்பட்டு அவங்க கொடுத்த கொஞ்சம் பொருளை வச்சு இந்த ஆலயத்தை கட்டலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம். ஒருவேளை சிலர் சுகவீனமாய் படுத்த படுக்கையாய் தன்னால ஒன்னும் செய்ய முடியலையே, தன்னால ஆண்டவருக்கு எவ்வளவு காரியங்கள் செய்ய நினைச்சா கூட என்னுடைய பலவீனம் என்ன தடுக்குதே, எனக்குள்ள இருக்கிற போராட்டம், ஊழியத்துல நான் முன்னேறி போக முடியாதபடி, இல்ல குடும்பத்துல யாருக்காவது வரக்கூடிய வியாதியினாலும் போராட்டத்தினாலும் நான் என்ன முன்னேற விடாம என்ன அது தடுத்து கொண்டு இருக்குதேன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள்ல இந்த பிந்தின ஆலயம் இனி இந்த இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிமை பெரிதா இருக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னில் வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60 வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னிலிருந்து வெளிப்படும். இந்த நாள்ல இருந்து கர்த்தருடைய மகிமை, நீதியின் சூரியனாகிய அவருடைய மகிமை நம் ஒவ்வொருவர் மூலமாக நாம் இருக்கிற குடும்பத்துல, ஒருவேளை குடும்பத்துல அற்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா, குடும்பத்துல உள்ள காரியங்களை வச்சு மற்றவங்க அற்பமா பேசலாம். அல்லேலூயா, அது எந்த தடையா இருந்தாலும் சரி, அது திருமண தடைகளோ இல்ல பிள்ளைகளுக்கு படிச்சு முடிச்சோம் வேலை கிடைக்காம, அன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு வேற வேற தேசங்கள்ல படிக்க வைக்கிறாங்க, வேற வேற தேசங்கள்ல கொண்டு போய் என்ன செய்யறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஆனா பிள்ளைகளுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்புகள் என்ன செய்யல, கிடைக்க மாட்டேங்க. ஃபாரின்ல பையன் அது படிச்சோம் இது படிச்சோன்னு சொல்றாங்க, பிள்ளைங்க ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அருமையான ஒரு சகோதரி சொல்லும் பொழுது, தன்னுடைய மகள் வெளிநாட்டுல பாருங்க MBBS முடிச்சுட்டு இங்க வந்து பழையபடி நீட்ல என்ன செய்யணும், பாஸ் பண்ணணும், அப்பதான் என்ன செய்ய முடியும், இங்க டாக்டர் ஆக முடியும். அப்போ சொல்றாங்க, அந்த மகள் சொல்லும் போது, வாலிப மகள் சொல்லும் போது, நான் அல்லேலூயா நான் தனியா ஆமென் டாக்டராக நான் ஒர்க் பண்ணும்போது ஏழைகளுக்கு நான் என்ன செய்வேன், வேலை கிடைச்சி நான் ஒர்க் பண்ணும்போது, இல்ல தனியா கிளினிக் வச்சிருந்தேன், நான் வந்து டாக்டரா இருக்கும்போது நான் ஏழைகளுக்கு என்ன செய்வேன், அல்லேலூயா இலவசமா மருத்துவ பார்ப்பேன், கஷ்டப்பட்டவங்கிட்ட பணம் வாங்க மாட்டேன். அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த மகளுக்குள் இருந்த ரிமா தகால் லதி ஜோரி கமக்கர தோரா அபிக்கர தோரா கபாக்கல தோரா, அந்த மகளுக்குள் இருந்த அந்த தீர்மானம், அந்த மகளுக்குள் இருந்த அந்த தீர்மானம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல ஆமென், அல்லேலூயா நீட்ல பாஸ் பண்ணி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன செய்யறா, போயிட்டு இருக்கிறா. அல்லேலூயா, ஆமென், ஆமென். அங்க வந்து என்ன செய்யறா, ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் போடுறாங்கல்ல ஏதானமே, அந்த போய்கிட்டு இருக்கிறாய். அவங்க சொல்றாங்க, யாருமே இங்க பாஸ் பண்றது கஷ்டம் தமிழ்நாட்டுல இந்த நீட்ல, ஆனா அவ வந்து அங்க வெளி தேசத்துல முடிச்சுட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம்லயே என்ன செய்யறா, பாஸ் பண்ணிட்டா.
அது என்னது, அவளுக்குள் இருந்த தேவன் மீது உள்ள அந்த வாஞ்சை, தேவனுக்காக நான் செய்யணும், கஷ்டப்பட்ட மக்களுக்கு நான் உதவி செய்யணும், அந்த எண்ணத்தினால என்னமோ ஆண்டவர் அவளுக்கு எரிச்சிட்டாங்க, முதல் டைம்லயே பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம அந்த இணைப்பில் வந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கேட்கணும். என் பிள்ளை இப்படி பொருத்தனையோட படிச்சான், என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையோட என்ன செய்தான், அது எந்த காலேஜா இருக்கட்டு, ஹல்லேலூயா. அது நம்ம நினைக்கிறோம் நம்ம நாட்டுல, ஒருவேளை தமிழ்நாட்டுல எங்க ஊர் பக்கம் விவி காலேஜ்னு இருக்கு. இன்னைக்கு எங்க ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா, எங்க ஊர்லலாம் இன்ஜினியர்ஸ் ஏகப்பட்ட இன்ஜினியர். எங்க சங்கரோடி பிள்ளை பாத்தீங்கன்னா பிள்ளைங்க, ஹல்லேலூயா, அந்த நாட்கள்ல தான் நடந்து போயிருவாங்க. அவ்வளவு தூரம் தான், வாக்கம் டிஸ்டன்ஸ், நடந்து போனா நடந்து போயிடலாம். பிள்ளைங்க இன்னைக்கு பைக்கில் போறாங்க, இல்லைன்னா அந்த கார், அந்த பஸ் வருது ரொம்ப பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல நினைச்சிட்டாரு ஆண்டவர் விவி காலேஜ். அதே போல இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா. அதனால நிறைய கஷ்டப்பட்டவங்க கூட தங்க பிள்ளைகளை படிக்க வச்சிடுறாங்க. அதே போல சாத்தாங்குளத்துல, ஆமீன், ஹல்லேலூயா, ஆமீன், கவர்மெண்ட், ஹல்லேலூயா, கேர்ள்ஸுக்காக வச்சிருக்காங்க. ஏன்னா 2000 ஹல்லேலூயா, ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா, ஆமீன், ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சாத்தாங்குளத்தை, ஹல்லேலூயா, நான் தேவர் குளமா மாற்றுவேன்னு சொல்லி காங்கிரஸினுடைய ஒரு இதா இருந்து எங்க ஊருக்குலாம் வந்திருந்தாங்க. ஹல்லேலூயா, அவங்க ஃப்ரெண்ட்லாம் வந்திருந்தாங்க. நாங்களாம் பார்த்த பக்கத்துல அவ்வளோ காரியங்களை செய்து இங்கிருந்தே வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி ஒரு நல்ல காரியத்தை செய்துட்டு போனாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன செய்தாங்க, நல்ல ஒரு காலேஜை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால பிள்ளைங்க நல்லா பிஎஸ்சி எம்எஸ்சி மேக்ஸ் இருக்குது படிச்சு பக்கத்துல அடுத்த ஸ்டாப்ல உடனே ட்ரைனிங் ஸ்கூல், அதே போல பிஎட் காலேஜ் மன்னார்புரத்துல பிஎட் ட்ரைனிங். இன்னைக்கு எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்னைக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைங்கள் கூட இங்க படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு நல்ல ஒரு உத்தியோகத்துல இருக்காங்க. இன்னைக்கு எங்கேயோ கொண்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்களுக்கு என்னது, அதாவது அந்த தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த கிருபை. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா. அதனால நம்முடைய பிள்ளைகள் எங்க படிக்கின்றது கிடையாது, எந்த காலேஜில் நம்ம ஒருவேளை சாதா ஒரு இடமா இருக்கலாம், ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகள் எதில் வரணும், டாப்பா வரணும். அப்படிதானே, நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும், டாப்ல வரணும். எந்த ஒரு கம்பெனியா இருக்கு, ஐடி கம்பெனியா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல டாப்ல இருக்கணும். நம்முடைய கணவர், நம்ம வீட்டுல உள்ளவங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல டாப்ல இருக்கணும். ஒருவேளை ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் வெயிட் பண்ண வச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு இதை காட்டிலும் ஒரு ஹையருக்கு கொண்டு போக வச்சிருக்காருன்னு அர்த்தம். அதனால என்னைக்கு நான் டேடி கிட்ட சொன்னேன், அல்லேலூயா, காத்திருக்கிறது எனது ஒரு வேஸ்டிங் பீரியட் கிடையாது டேடி, நான் சொன்னேன். அது என்னது, ஐயோ அந்த நாட்கள் இப்படி போதேன்னு நான் எங்க காரியத்தை சொன்னேன். அப்பா அது கடந்து போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா காத்திருக்குதல் உங்க கிரியேஷன் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அது அப்படி ஸ்டாப் ஆகி நிக்கல டேடி, அந்த காரியத்துல நீங்க கிரியேஷன் செய்துகிட்டே இருக்கீங்க. அது என்ன செய்யுது, அந்த காரியம் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுது டேடி. நான் அப்படி சொன்னேன், அது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுதுப்பா. ஒருவேளை அது இப்போதைக்கு கண்ணுக்கு என்ன செய்யலாம், வெளி மாம்சத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆவியில நான் உங்களை நான் நினைக்கிறேன் டேடி, அந்த காரியத்துல நீங்க கிரியை செய்துகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருளுது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தாராம், அசைவாடினாராம். இன்னைக்கு ஒரு வியாதி உங்களுக்கு ஒரு இருள் போல இருக்குதா, இதையும் அப்பா சொல்ல சொன்னாங்க. அந்த அந்த இடத்துல நீங்க அசைவாடுங்கப்பா. யாருக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனை உள்ள காரியத்துல ஆவியானவரே இந்த காரியத்துல நீங்க அசைவாடணும். இந்த காரியத்துல என்ன செய்யணும், நீங்க அசைவாடணும். பிள்ளைகளுடைய காரியம், வீட்டு காரியம், எந்த காரியமா இருந்தாலும் சரி. என்ன சொல்லி திடீர்னு ஏதோ கட் ஆகுது. எந்த காரியமா இருந்தாலும் சரி, சரியா, இன்னைக்கு அப்பா என்கிட்ட சொல்ல சொன்னது அதுதான். எந்த காரியமா இருந்தோம், ஆண்டவரே இந்த காரியத்துல ஆவியானவரே நீங்க அசைவாடணும். ஆமென், 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 ஹல்லேலூயா. செல்வி தம்பி ராஜசேகர் மீது என்ன செய்யணும், ஆவியானவர் அசைவாடணும். அந்த இருள் போல அந்த வாழ்க்கை வியாதினால் இருக்குது, அந்த இருள் மேல ஆவியானவர் அசைவாடும் போது அங்கே வெளிச்சம் வரும். இன்னைக்கு நல்ல சுகமாகும் போது அந்த சகோதரனுக்குள்ள எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய வெளிச்சம். என்ன ஒரு வசனத்தை வாசித்து நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணணும் வாய் திறந்தனா. அதனால நான் அதிகமா பேச நம்ம மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு போகதான் இருக்கக்கூடாது. நீங்க நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும். இந்த 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 ஜெப இணைப்புல வர்றவங்க தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் இதுல எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கணும். எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும், எல்லாரும் மூலமா அற்புதம் நடக்கணும். ஆண்டவர் சொல்றது அதுதான். நம்ம அப்படியே வந்துட்டு அப்படி ஜெபிச்சுட்டு போறதா இருக்கக்கூடாது, எல்லாரும் அற்புதங்களை செய்யணும். அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் கொண்டு ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தாங்க, அதை காட்டிலும், ஆமென், அதை காட்டிலும்
இது கடைசி காலம், இது எழுப்புதலுக்காக நம்ம காத்திருக்கிற காரியம். இந்த காலத்துல அதை காட்டிலும் என்ன ஒரு வசனம் எனக்கு ஒரு வாக்குத்தத்த புக்ல வாசிக்கும் போது ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அந்த ஒரு வசனத்தை மட்டும் உங்களோடு கூட நான் அந்த புக்கை எடுக்கிறேன். அந்த ஒரு வசனத்தை வாசித்து அதை வச்சு நீங்க சொல்லணும். நான் கூட சொன்னேன், டேடி இந்த காரியம் இது எப்படி முடியும், இது என்னைக்குதான் இதுக்கு முடிவு வரப்போகுதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குப்பா. அப்போ அது என்னது? இருள். அது என்னது? பதில் கிடைக்கல. நம்மளால இதுக்கு என்ன பதில், இதுக்கு இந்த காரியம் எப்படிதான் முடிய போகுதுப்பா அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன இருக்குது? நமக்கு அது மகிமை இருக்குது. ஆனா ரமாக்கார தோரி கபாக்கார தோரா ரிக்கா ஜீரா தோரி கீதா ஜலா, அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடு. நான் சொன்னேன், டேடி நீங்க இந்த இடத்துல எனக்கு அந்த காரியம் வெளிப்படாம இருக்கு, இதுல நீங்க அசைவாடுங்க, நீங்க அசைவாடுங்க, நீங்க அசைவாடுங்க. அது எனக்கு உடனே அதுல வெளிச்சம் வந்துடும். அந்த காரியத்துல என்ன வந்துடும்? வெளிச்சம் வந்துடும். நான் அந்த காரியத்தை நினைச்சுவேன், என் கண்ணால நினைச்சுவேன், பாப்பே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினைச்சு நான் அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து அல்லேலூயா உங்களோடு கூட கொஞ்சம் காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரியா? அல்லேலூயா. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஒருவர் எடுங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம். அல்லேலூயா. ஆமீன் ஆமீன். வாசிக்கலாமா? தானியேல் 2:22. எனக்கு ரொம்ப இந்த வசனம் எனக்குள்ள அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. எல்லாரும் இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கிடுங்க, இந்த வசனத்தையே சொல்லுங்க. தானியேல் 2:22 வாசிக்கவே. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஆமென். இந்த வார்த்தை இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், அப்படிதானே? இன்னைக்கு வியாதிங்கிறது ஒரு இருள், கடன் பிரச்சனைங்கிறது ஒரு இருள், ஜனங்கள் நம்மளோடு கூட சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு இருள், நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து செல்ல முடியாதபடி அது எப்படி இருக்குது? நம்ம நடந்து போறதுக்கு இருளா இருந்தா நம்மளால கடந்து போக முடியுமா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு என்னது? ஒரு இருள். அல்லேலூயா. இருளில் இருக்கிறதை அவர் என்ன செய்வாராம்? வெளிப்படுத்துவாராம். உனக்கு நம்மளால பார்க்க முடியலன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளால அந்த காரியத்தை பார்க்க முடியல. ஆண்டவரே இந்த காரியம் என்னமா முடியுமோ தெரியலையே, இது இப்படி போராட்டத்துல இருக்குதே, நீ போராடி கொண்டு இருக்கணும்னு வச்சுடுங்க. ஒரு காரியத்தை குறித்த வெளிச்சம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம அந்த காரியத்தை கரெக்டா தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ அல்லேலூயா, திட்டமும் தெளிவுமான தரிசனங்கள், திட்டமும் தெளிவுமான வெளிப்படுத்தல் நமக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அப்பா இப்படி இந்த காரியத்தை குறிச்சு என்கிட்ட இந்த வசனம் மூலம் பேசியிருக்காங்க, வசன வெளிச்சம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதே போல சொப்பனத்துல அப்பா நினைச்சிருக்காங்க, வெளிப்படுத்திருக்காங்க. அதே போல ஜெபிக்கும் போது அப்பா இந்த காரியத்தை குறிச்சு இது இந்த மாதிரி நடக்கும், பயப்படாத, இந்த காரியம் இந்த மாதிரி நல்லா நடந்தது முடிஞ்சிரும், நல்ல முறையில இந்த காரியம் நடக்கும் அப்படி ஒரு வெளிப்பாடு நமக்கு தந்துட்டாருன்னு வச்சுடுங்க. அப்போ அங்க என்ன வந்துட்டு? வெளிச்சம் வந்துட்டு. அந்த இருளில் இருக்கிறது அவர் என்ன செய்யறாரு? அசைவாடி அசைவாடி அந்த இருள் என்ன ஆயிட்டு? விலகி போயிட்டு. ஏன்னா சாத்தான் என்ன பண்ணுவானா, நமக்கு அந்த காரியம் வெளியே தெரியாதபடி, அந்த வியாதியோ போராட்டமோ பிரச்சனையோ அது நமக்கு தெரியாதபடி அவன் என்ன வச்சிருப்பானோ, ஏன்னா அவன் இருள், அப்படிதானே? அந்த கார லோகாதிபதி, அவன் இருளுக்கு அதிபதி. ஆண்டவர் யாரு? அவர் வெளிச்சமானவர். அப்போ அவன் மறைச்சு வச்சிருக்கானா, அந்த மறைச்சு வச்சிருக்க காரியத்தை யார் தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும்? ஆவியானவர் அசைவாடும் பொழுது. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் ஆதியிலே படைத்தார். வானம் நல்லா தான் இருந்துச்சு, ஹெவன். அது ஹெவன் நம்ம பாக்குற இந்த இந்த இது கிடையாது, சரி, ஆகாய விரிவு கிடையாது. வானத்தையும் பூமியையும், வானனா ஆண்டவர் வீற்றிருக்கக்கூடிய அந்த இடங்கள், வானாதி வானங்கள் அப்படி இருக்கு, அதுல இருக்கிறாரு. அங்க ஒண்ணும் செய்ய முடியல. அவனை தள்ளுன உடனே என்ன ஆயிட்டான்? பூமி மேலதான் என்ன செய்தான்? பூமியில விழுந்து எல்லாத்தையும் அவர் ஆண்டவர் படைச்சதுல ஏதாவது குறை இருக்குமா? ஏதாவது குறை காண முடியுமா? எவ்வளவு அழகா படைச்சிருப்பாரு, அப்படிதானே? அவர் படைப்புல எதையாவது குறை காண முடியுமா? அவர் வானத்தையும் பூமியும் தானே சிருஷ்டித்தாரு. ஏன் வானம் நல்லா தானே இருந்துச்சு? ஏன் இந்த பூமி ஒழுங்கின்மை ஆயிற்று? ஏன் இது வெறுமை ஆயிற்று? ஆமீன். ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சான்? இருள் இருந்ததாம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல், ஏன்னா வானத்துக்கு பூமிக்கு என்னதுதான்? ஜலம் மட்டும் தான் நினைச்சு. அவர் அசைவாட அசைவாட, அவர் அசைவாட அசைவாட வெளிச்சம் வந்தது. இன்னைக்கு எந்த காரியத்துல நமக்கு ஒரு பதில் கிடைச்சிட்டு வச்சுருங்களேன், அது வெளிச்சம், அப்படிதானே? நம்ம பார்த்துடுறோம். இந்த பதில் கிடைச்சோடனே சந்தோஷம் வந்துருது, நல்ல மகிழ்ச்சி வந்துருது. இருள்ல போயிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரியுது, இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நல்லா இங்க வரைக்கும் லைட் அடிக்குதே, அந்த வெளிச்சம் இங்க வரைக்கும் தெரியுதே. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட இந்த பூமியிலே
பாதை தெரியாமல், எது உண்மையான வழி, எது உண்மையான கடவுள் என்று சொல்லி தெரியாம எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுப்போமா? அவங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுப்போமா? அப்பதான் இன்னைக்கு அப்பாட்ட சொன்னேன். நான் அதிகாலை வெளியில பூமி முழுவதும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நான் சுத்தி வருவேன் ஆண்டவரே. இந்த பூமிக்கு நான் வெளிச்சம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பூமியில உள்ள மக்களுக்கு நான் வெளிச்சம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நீதியின் சூரியனாகிய உம்மிட இருந்து நான் வெளிச்சத்தை பற்றி எப்போ நான் உங்ககிட்ட தான் இருக்கேன் டாடி. எப்பவும் நான் உங்களோட தான் இருக்கிறேன். அதனால உங்க வெளிச்சத்தை பற்றி நான் என்ன செய்றேன்? இந்த பூமிக்கு நீங்க என்னது? அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு அவர் ஒளியா ஒளி, அவர் ஒளி. நீங்கள் பூமிக்கு அல்லேலூயா வெளிச்சமா இருக்கிறீர்கள். நம்ம யாரு? இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கிறது யாரு? சூரியன் மட்டும் நினைக்கிறீங்களா? அது என்னது? அல்லேலூயா, வெளிப்பிரயாணம் பாக்குறதுக்கு. இந்த பூமிக்குள்ள, இந்த பூமி இன்னைக்கே நிலைச்சிருக்குன்னா ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஜனங்கள்னா யாரு? நமக்குள்ள இருந்து வெளிச்சம் என்ன செய்யுது? ஜனங்களுக்குள்ள போகுது. ஒரு நாள் அப்பா அதிகாலையில ஒரு தரிசனத்தை காமிச்சாங்க. முந்தியும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பூமி மேல அப்படி பூமி மேல அல்லேலூயா ஒரு வெளிச்சம், ஒரு விளக்கு. அமக்கர தோரி ஹிமா நீச்சக்கர தோரா. சகோதரி நீங்க தான் அது. ஆமென், அல்லேலூயா. சகோதரி நீங்க தான் அது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. அப்போ ஒரு வெளிச்சம் அப்படியே பூமிக்கு மேல, பூமி உருண்டையை காமிச்சு அது மேல ஒரு வெளிச்சம், அப்படி வெளிச்சமா இருக்குது. ஒரு லைட் அது மேல இருந்து எரிஞ்சு கொண்டு இருக்கு. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவரே, நான் அந்த வெளிச்சம் ஆண்டவரே. அந்த ஆமென், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதே போல விளக்க கொளுத்தி மரக்கால மறைச்சு வைக்காதீங்க. அது எல்லாருக்கும் தெரியும்படி விளக்கு தண்டின் மேல், நம்ம விளக்கு தண்டின் மேல் மட்டுமல்ல, பூமிக்கு மேல இருந்து இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கிற மக்களாக. ஆமென். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்பட்டவர்கள் நட்சத்திரங்களை போலவும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனம் உண்டு. அல்லேலூயா. நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அந்த விளக்கு நம்ம தான். பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கிற மக்கள் யாரு? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு, ஆவிக்குரிய உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற மக்கள் யார்? நம்ம தான். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் எத்தனையோ காரியங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார். அவர் எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ கொண்டு நினைச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு காரியம். எத்தனை பேர் கற்றுக்கொண்டீங்க? நல்ல தெளிவு வந்திருக்குதா? இந்த டிசம்பர் மாதத்திலும் கூட என்ன என் காரியம் நடக்கலையே ஆண்டவரே, என்ன என் பிள்ளை திருமணத்துக்காக நான் எவ்வளவு வருஷம் காத்திருக்கிறேன், என் பிள்ளை காரியம் என்ன நடக்கலையே, என் கடன் பிரச்சனை என்ன மாறமடைங்கே, இந்த கடன் பிரச்சனை எனக்கு ஒரு இருள் போல இருக்குதே. ஆமென். கர்த்தருடைய மகிமையான தூதர் நம்ம மத்தியில எழுந்தருளி இருக்காங்க. எத்தனை பேர் தரிசனத்துல பாக்குறீங்க? அப்பாவை எத்தனை பேர் தரிசனத்துல பாக்குறீங்க? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஆவியானவர் என்னை வழி நடத்துறபடி நீங்க எனக்கு ஹை ஸ்பிரிச்சுவல்ல வளரணும். அப்போஸ்தலன் நான் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அப்போஸ்தலன் பேதுரு நிருபத்தில் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? நம்ம குழந்தைகள் அல்ல. நம்ம யாரு? கிறிஸ்துவுக்குள் புருஷர்கள், வளர்ந்த புருஷர்கள். ஸ்பிரிச்சுவல்ல எத்தனை பேர் நல்ல ஒரு யுத்த புருஷனா எழும்பிட்டீங்க? நான் ஒரு யுத்த புருஷன். நான் என்னாலும் பால் குடிக்கிற குழந்தை கிடையாது. நல்ல வேத வசனங்களை உட்கொண்டு வளர்ந்து என்ன செய்யணுமா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்? பூரண, அதாவது ஒரு வசனம் சொல்லுகிறது இப்படி, கிறிஸ்துவின், ஆமா, யாருடைய வளர்ச்சி? உலக மனுஷனுடைய வளர்ச்சியை கம்பேர் பண்ணாதீங்க. யாருடைய வளர்ச்சி பாதி நம்ம வளர்ச்சி இருக்கணுமா? ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த போதகரை, எந்த அல்லேலூயா மற்ற யாருடைய அவங்க மாதிரி வரணும் இவங்க மாதிரி வரணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு 2 வசனத்தை நேரம் கடந்து கொண்டே போகுது. ஒரு வசனத்தை, ஏன்னா கிறிஸ்துவின் வளர்ச்சி மாதிரி அவர் பூரண புருஷனாய் வளர்ந்தார். நம்மளும் அப்படி என்ன செய்யணும்? இந்த ஆண்டவர் ஆவியானவர் எனக்குள்ள இந்த ஏவுதலை கொடுக்கறதுனால இன்னைக்கு நான் அதைத்தான் எழுதி வச்சேன். சரியா? கர்த்தர் எங்கேயோ அவர் வழி நடத்தி எங்கேயோ கொண்டு வந்துட்டாரு. ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கிடுங்க. முதல்ல அல்லேலூயா, ஆமென். 2 பேதுரு 3:18 ஒருத்தர் வாசிங்க. அதுக்கு வாசிங்க. அடுத்துல 1 பேதுரு 2:3. இந்த 2 வசனத்தோட இன்னைக்கு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 பேதுரு 3:18 வாசிங்க. 2 பேதுரு 3:18 அக்கா. ஆமா. நம்முடைய கர்த்தரும் வாசி பார்த்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்ம என்ன செய்யணுமா? வளரணும். அப்படிதானே?
ஜனவரியில இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் எவ்வளவு வளர்ந்துருக்கீங்க? ஆவிக்குரிய ஜீவிதத்துல நமக்கு என்ன இருக்கணும்? வளர்ச்சி. அதை குறிச்சுதான் நான் எழுதி வச்சிருந்தேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவிதத்துல நமக்கு வளர்ந்துட்டு இருக்கீங்களா? நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. வளர்றதை என்ன செய்யணும்? நல்லா கவனிக்கணும். சரியா? நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன், அப்பாவுக்குள்ள நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன், என்ன ஆண்டவர் அறிகிற அறிவிலும் ஹல்லேலூயா அவரை பற்றின ஒரு தெளிவான காரியத்துல என்ன ஒரு தடவை கூட அந்த வசனத்தை வாசிக்கல்வி நம்முடைய செல்வி. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். அவருடைய கிருபையிலும் முதல்ல வந்து என்னது? அவருடைய கிருபையிலும். இரண்டாவது என்னது செல்வி? அதை வாசி. வல்லமையிலும். இரண்டாவது வாசி. கிருபையிலும் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவ கிருபை. எங்க அப்பா எப்படிப்பட்டவங்க அப்படிதானே? இப்ப நம்ம அப்பா அம்மா பற்றி நம்மளுக்கு தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியுமா? அப்போ நம்ம பரம தகவனை பற்றி நமக்கு நல்ல ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். அவரை பற்றின அறிவு. ஆண்டவர் இப்படிப்பட்டவர் இப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா எதை குறிச்சும் என்ன செய்ய மாட்டோம்? கலங்க மாட்டோம். அப்படிதானே? எதை குறிச்சும் பயப்பட மாட்டோம். எது வந்தனே எங்க அப்பா இருக்காங்க, எங்க அப்பா மீறி என்னது? எங்க அப்பா மீறியா வந்துடும் அது. எங்க அப்பா மீறி எதுவும் நடக்காது. அந்த தைரியம் நமக்குள்ள வந்து என்ன ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 1 பேதுரு 2-3 வாசிக்கல்வி. 1 பேதுரு 2 இதோட நான் பிடிக்கிறேன். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமா. அதே போல பாருங்க, அந்த ஞானப்பால், அந்த திருவசனம், நல்ல வசனத்துல எனக்குள்ள தாகம் ரொம்ப இருக்கு. தாகம் எல்லாருக்குள்ளயும் தாகம் இருக்கும். அப்படிதானே? என்ன நிறைய கற்றுக்கொள்ளணும் வேதத்தை குறித்து, என்ன ஆழமா போடணும். ஆனா நம்ம அவியானோட்ட ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமா அவர் நடத்துவார். ஆழத்துக்குள்ள கொண்டு போவார். நல்லா ஜெபிக்கிறதுல அப்பா ஹை ஸ்பிரிச்சுவல் வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதத்துக்குள்ள என்ன செய்யணும்? அப்பா விரும்புற மாதிரி. அப்படிதானே? வேதத்தை வாசிக்கும் போதே அந்த வேத வசனத்திலிருந்து அப்படியே வெளிச்சம் நான் ஓப்பன் விஷனாவே பார்த்திருக்கிறேன். அப்படியே வேதத்தை வாசிக்கும் போதே தரிசனங்கள் கிடைக்குது. அந்த வசனத்திலிருந்து அது ஒரு புஸ்தகம் போல நமக்கு தெரியலாம். ஆனா அது நம்ம ஆழமான அந்த அந்த ஆவியில நிறைஞ்சி, ஆவியானவருக்குள்ள நிரம்பி, அந்நிய பாஷையில ஆவியில நிறைஞ்சுக்கிட்டு அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துல இருக்கிற வெளிச்சத்தை ஆவியானவர் என்ன செய்றார்? வெளிப்படுத்துகிறார். நிறைய வெளிப்படுத்தி தருவாரு. அந்த சிச்சுவேஷனுக்குள்ள, அந்த இன்சிடென்ட்டுக்குள்ளே கொண்டு போயிருவார். அப்படிதானே? கடந்த நாட்கள்ல ஆமீன் எலியேசர் காரியத்தை பார்க்கும்போது அந்த துறவு இருந்த இடத்துக்கே கொண்டு போயிட்டாங்க அப்பா. அங்க என்ன நடக்குது, என்ன சம்பாஷணை பண்றாங்க, என்ன செய்யறாங்க, அப்படி உள்ள அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும். எல்லாரும் ஆழமான அனுபவம். ஏன்னா எழுதுனது அவர்தான். அதனால அவர்தான் அதுல உள்ள மறைபொருள்களை நமக்கு வெளிப்படுத்த முடியும். என்ன ஒரு வசனம் கூட உண்டு. கிறிஸ்துவர் யாராவது தெரிஞ்சா வாசிங்க. அதாவது கிறிஸ்து எப்படி ஒரு பூரண புருஷனாய் வளர்ந்தார், அதே போல அவருடைய வளர்ச்சிக்கு தக்கவாறு நம்ம வளர்ச்சி இருக்கணும். நம்மளும் அப்படி பூரண புருஷரா இருக்கணும். அப்படியே நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்முடைய அற்பமான சரீரத்தை கிறிஸ்துவின் மகிமையின் சாயல் கொப்பாய் நம்மளை மறுவப்படுத்துறது யாரு? ஆவியானவர். ஆண்டவர் எப்படி வளர்ச்சி பூரண புருஷனா இருந்தாரோ அந்த வளர்ச்சி நமக்குள்ள இருக்கணும். அவர் இந்த பூமியில இருந்த பொழுது அவர் எல்லாவற்றிலும் பூரணமா இருந்தார். அந்த வளர்ச்சி நம்முடைய வளர்ச்சியா இருக்கணும். ஒரு இடத்துல அந்த வசனம் உண்டு, அதை எழுதல. கிறிஸ்துவின் அந்த வளர்ச்சிக்கு தக்க, சரியா? யாருடைய வளர்ச்சிக்கு தக்க? அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர், அந்த சகோதரி, இந்த சகோதரி, நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களை மாதிரி எங்களுக்கும் தரிசனம் என்ன மாதிரி கிடையாது, கர்த்தரை தான் பார்க்கணும். சரியா? உங்களை மாதிரி எந்த சிஸ்டர் கூட சொல்லுவா, எனக்கும் இப்படிலாம் தரிசனம் கிடைக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்பா. இதை காட்டிலும் அப்படிதானே? இதை காட்டிலும் நம்மளோட யாரையும் ஒருவேளை நினைக்கலாம், எனக்கும் இப்படி கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா மற்றவர்களை போல அல்ல, கிறிஸ்துவை போல. அப்படிதானே? எல்லாவற்றிலும் என்னது? கிறிஸ்துவை போல பரிசுத்தத்திலும் அன்பிலும் புத்தியிலும் ஞானத்திலும் வளத்திலும் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை போல பூரண புருஷராகணும். கிருபையை தேவன் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கர்த்தர் தாமே நாளிலும் எத்தனையோ தடைகள் வந்தாலும் ஆவியானவர் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு இதை கடந்து இந்த ஜெபத்தை நடத்த உதவி செய்தார். எத்தனை பேர் இந்த நாட்கள்ல என்ன ரிசீவ் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஆவியானவர் என்ன தெரியல, ஒரு சுத்தி போட்டு விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. ஒரு சுத்து அப்படி எங்கேயோ ஆரம்பிச்சு டக்குனு என்ன செய்தாங்க? ஆரம்பிச்சிடான நேரத்து இன்னைக்கு அந்த வளர்ச்சியை குறிச்சுதான் பேசணும். நினைக்கிறேன் அது வரைக்கும் கொண்டு என்ன செய்தாங்க விட்டாங்க. எத்தனை பேரோட கர்த்தர் இன்னைக்கு பேசினாங்க? யாராவது ஒரு சொல்லுங்க. ஜெப